அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னா 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:50க்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சமாகிறார். இந்த உச்சமாகி ஆகக்கூடிய குரு 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன் செய்வார், சாதகங்கள் என்ன செய்வார், பாதகங்கள் ஏதேனும் செய்வாரா என்பதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு பயிற்சினா இந்த குரு பயிற்சி தான். கோச்சார் அமைப்புகளில் எல்லாமே ஒரு சனிலாம் சாதகம் இல்லாத இடத்துல இருக்கார். அடுத்து அஷ்டமி சனி ஆரம்பிக்குது. இப்போ சனி ராசிக்கு 7ல் இருக்கார். இதெல்லாம் சரியில்லாத அமைப்புகள் தான். ஆனால் இந்த சரியில்லாத அமைப்புகளை சரி கட்டுறதுக்கு நமக்கு ஒரு சாதகமான ஒரு காலம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி தான். அது என்ன இந்த குரு பயிற்சி அப்படின்னா, கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் கடகம். இந்த கடகத்துல 11ஆம் இடம்னாலே நமக்கு அனைத்து பாக்கியங்களையும் தரக்கூடிய இடம். அதாவது இப்போ நம்ம 3 11ஆம் இடங்கள் ஒரு உபஜய ஸ்தானம். அந்த உபஜய ஸ்தானத்திலே முதன்மையான ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். அந்த அப்படிப்பட்ட 11ஆம் இடத்துலதான் குரு உச்சமாகிறாரு. இந்த 11ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு என்னென்ன செய்வாருன்னீங்கன்னா, 11ஆம் இடத்தின் முதல் காரகம் என்ன, உயிர் காரகம். அதாவது நீண்ட நாள் திருமணம் ஆகாம இருக்கீங்க, 2ஆம் திருமணத்துக்கு காத்திருப்பீங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஆனவுடன் திருமண வாய்ப்பு கைகூடி வரும். நீங்க தாமத திருமணமா இருக்கீங்க, 2ஆம் திருமணத்துக்கு மற்றும் 3ஆம் திருமணத்துக்கு காத்திருப்பவர்கள் எல்லாமே இது கிடைக்கும். மற்றும் நீண்ட நாட்களா மனைவியை பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப 7ல் சனி இருக்கு. அந்த அமைப்புல சிலருக்கெல்லாம் கோச்சாரங்களுக்கெல்லாம் சரியில்லாம இருக்கு. இந்த மூலியமா நீண்ட நாட்களா மனைவியை பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு இருப்பவர்கள் மனைவியோட நீங்க ஒன்று சேருவீங்க, குடும்பத்தோட ஒன்று சேருவீங்க. அதாவது வேலை விஷயமா நீங்க வெளியே பிரிஞ்சிருப்பீங்க, நீங்களாம் ஒன்று சேரலாம். மற்றும் 11ஆம் இடத்துல இருக்கிற இன்னொரு உயிர்காரகம் என்னன்னா, உங்களுடைய மூத்த சகோதரர்கள். அதாவது உங்களுக்கு மூத்தவர்கள், உங்களோட அக்கா, அண்ணன், இவர்களை குறிக்கும். இவர்கள் மூலியமா சிறு சிறு இருந்த மன கஷ்டங்கள், சங்கடங்கள் தீரும் குறுப்பெயர்ச்சியா இந்த பயிற்சி அமையும். இதன் மூலியமா சிலருக்கு அண்ணன் அக்கா கூட ஒரு சொத்து தகராறு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்க சிலர் சந்திச்சிருப்பீங்க. அந்த அமைப்பெல்லாம் இந்த நேரத்துல சரியாகும். மற்றும் இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இது மட்டும்தான் தருவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி அல்ல. இந்த குரு என்பது 11ஆம் இடம் என்பது குரு உச்சமா இருக்கிறதுனால நீண்ட நாட்களா நீங்க சொத்து வாங்குறதுக்கு ஒரு இடத்த நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு இடம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது போய் போய் கேட்டே இருப்பீங்க. அது விலைப்படியாம தட்டி தட்டி போயிட்டு இருக்கும். அந்த தட்டி போகாம இந்த நேரத்துல அந்த நிலம் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய காலமா இந்த குரு பயிற்சி காலம் இருக்கும். அடுத்து உங்க பெண் குழந்தைகளுக்கு ஒரு தங்க நகை வாங்கலான்னு ஒரு சீட்டு போட்டுட்டு இருப்பீங்க. இல்லை அது சம்பந்தமா ஒரு பேங்க்ல அந்த நகை அடகுல இருக்கும். இதெல்லாம் மீட்டு உங்க பெண் குழந்தைக்கு போட்டு அழகு பார்க்குற காலமா இந்த காலம், இந்த குரு பயிற்சி காலம் அமையும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. மற்றும் இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்துல இருந்து உங்க குரு 3ஆம் இடத்தை மற்றும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3 ஸ்தானங்களை பார்ப்பாரு. இந்த 3ஆம் இடம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் இடம் எப்படி ஒரு உபஜய ஸ்தானத்துல முதன்மையான இருக்கோ, அதே உபஜய ஸ்தானத்துல 2ஆம் இடம் தான், இந்த 2ஆம் ஸ்தானம் தான் இந்த 3ஆம் இடத்தை குறிக்கும். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சிலருக்கு இளைய அதாவது உங்களுடைய தம்பிகளுக்குடைய சில சங்கடங்கள் இருந்திருக்கலாம், அது எல்லாமே சரியாகும். நீண்ட நாட்களா ஒரு இடத்துக்கு போகலாம், ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு தடையாயே போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு காரணத்தினால இதுதான் நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது அந்த சனி ராசியை பார்த்தாலே ஒரு சோம்பேறித்தனம் ஒரு இதாவே இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருந்திருப்பீங்க. இந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு பார்க்கறதுனால இந்த குரு பயிற்சி என்ன பண்ணும்னா, அந்த சோம்பலையும் விட்டொழிச்சு உங்களை சுறுசுறுப்பா நடக்க வைக்கும். மற்றும் 3ஆம் இடம் உங்களின் உடல்களை குறிக்கும். 3ஆம் இடம் தேகஸ்தானம். அந்த தேகஸ்தானத்தை குரு உச்சமாய் பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு, குறிப்பா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அடிவயிறு பிரச்சனை இருக்கு, பின் சைடு பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சியினால அந்த இடம் சரியாகும். இன்னும் நிறைய பேர் உட்கார்ந்து கொண்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த இடுப்பு வலியா இருக்கும், பேக் பெயினா இருக்கும். இது எல்லாமே இந்த குரு பயிற்சி அடுத்து மருத்துவ ரீதியா உங்களுக்கு சரியாகும்.
அடுத்து இந்த 3ஆம் இடம் இதை மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இந்த இடமும் குறிக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு அலுவலகத்துல பணி புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க நல்லா உயர கொடுத்து நல்லா உங்களுடைய மனசுக்கு விரோதம் இல்லாம நன்றா உழைச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்குண்டான அங்கீகாரம், பாராட்டு, புகழ் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, உச்சமாய் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பாராட்டு, அங்கீகாரமும் பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பயிற்சினால. அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த ராசிக்கு 7ஆம் இடம் என்பது ஆல்ரெடி சனி இருந்து உங்களை பாடா படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த ராசிக்கு 7ஆம் இடம் என்பது குருவோட வீடு. 7ஆம் அதிபதி குருவாகி அந்த 7க்கு 5ல அவர் உச்சமாகிறது மிகச் சிறந்த அமைப்பு. அதாவது நீண்ட காலமா திருமணத்துக்கு பெண் தேடிட்டு இருக்கிறீங்க, மற்றும் நீண்ட காலமா நீங்க கன்னிராசியா இருப்பீங்க. உங்க வீட்டுல ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ திருமணத்துக்கு காத்திருப்பாங்க. அந்த திருமணத்தை செய்ய முடியலையே அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கும். அதாவது கன்னிராசிக்காரர்களா உங்களுக்கு இருக்கும். அந்த வருத்தத்தை போக்கி உங்க வீட்டுல ஒரு சுபகாரியமான ஒரு திருமணம் செய்யறதுக்கு இது ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலம் எப்படின்னா, உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி அவர் தான். அவர் ராசிக்கு 9ல அமரும் போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த 7ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல அவர் அமரும் போது உங்க புத்திரக்காரர்களுக்கு மூலியமா நீங்க மன மகிழ்ச்சி அடையக்கூடிய குரு பயிற்சியா இது இருக்கும். இது மட்டும்தானா அப்படின்னா அப்படி அல்ல. இந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மகரத்திற்கு 7ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதாவது 5ஆம் இடமான 7ஆம் இடத்துல உச்சமாகிறார். இந்த அமைப்பு என்ன குறிக்கும் அப்படின்னா, உங்களின் பங்குதாரர்கள் சிலர் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த தொழில் நல்லா இருக்கும். இன்னொரு தொழில் நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பங்குதாரர்களால இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இந்த குரு பெயர்ச்சி அமையும். அது மட்டும்தானா அப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த சனி 7ஆம் இடத்துல பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மனைவி கூட சிறு சிறு சங்கடங்கள் இருந்துட்டு இருக்கும். மனைவி ஆசைப்பட்டு நீண்ட நாள் கேட்ட ஒரு பொருளை உங்களால வாங்கி கொடுக்க முடியாம இருக்கும். இந்த குரு உங்களின் 5க்கு 7ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால உங்க மனைவி ஆசைப்பட்ட ஒரு நீண்ட நாள் கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுத்து உங்க கணவனோ மனைவியோ சந்தோஷப்படும் அமைப்பு நீங்க பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. இது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால இந்த அளவுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மற்றும் அடுத்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமா, ராசிக்கு 7க்கு 5ஆம் இடத்துல உச்சமாகிற அதுக்குன்னா நான் பலன் சொல்லிட்டேன். அடுத்து உங்க ராசிக்கு 9ஆம் இடம் மிதுனம். இந்த மிதுனத்துக்கு 3ஆம் இடத்துலதான் அவர் உச்சமாகிறாரு. 3ஆம் இடம் உங்க பாகிஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்க பூர்வீகத்துல இருந்த அப்பா மற்றும் சித்தப்பா பெரியப்பா மற்றும் தாய் வழி பூர்வீகத்துல இருந்த சிறு ஒரு சொத்து பிரச்சனையோ ஒரு தங்க நகை பிரச்சனையோ மற்றும் அவர்களுக்கு மூலியமாக உங்களோட வளர்ச்சிக்கு அவங்க சிலர் தடையா இருந்திருப்பாங்க. அந்த வளர்ச்சிக்கு தடையா இருந்தவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த தடை விலகி அவர்கள் மூலியமா நீங்க வளர்ச்சி பெறறதுக்கு இந்த குரு பயிற்சி உதவும். சரி, இந்த கன்னிராசிக்கு எல்லாமே பாசிட்டிவாவே இருக்கு, நெகட்டிவா எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படியான்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. பெருசா இந்த பொதுவாவே குரு தான் கோச்சாரத்துல 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் மிக கடுமையா பாதிக்கும். சனி, ராகு, கேது மற்றும் குரு. இந்த 4 கிரகங்கள்லயே முதன்மையான சுப கிரகம் குரு தான். அப்படிப்பட்ட குரு 12 ஆண்டுகளுக்கு உச்சமாய் இருக்கும்போது கூடுமான வரையிலும் அனைத்து ராசிகளுக்குமே அவர் நல்லதையே செய்ய கடமைப்படுவார், நல்லதையே செய்ய விரும்புவார். அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு பெருசா எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் 90% நல்ல பலனையே செய்யும். வாழ்த்துக்கள். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். மற்றும் இன்னொரு தகவல் என்னன்னா, நம்ம அஸ்ட்ரோ வாசன் டிவி சேனல்ல திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் ஜோதிட நேரலை நடத்துறோம். இந்த 3 நாள் உங்களுடைய ஜாதக சந்தேகங்களை இந்த மாதிரி லைவ்ல என்னோட நீங்க கமெண்ட்ல கொடுத்து உங்களுடைய எதிர்கால பலனை தெரிஞ்சுக்கங்க. மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க, பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு விரும்பியவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இறைவன் கருணையால் நன்றாக இருப்பீர்கள்.